அடுத்ததாக திரு சுந்தரராமன், வரிச்சலுகை இந்த பட்ஜெட்டில் இருக்குமா? கண்டிப்பாக சார். அதாவது முக்கியமாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அப்புறமான ஃபர்ஸ்ட் பட்ஜெட் இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பட்ஜெட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் கோல் என்ன கவர்மெண்ட்டோட, லாங் டேர்ம் கோல் என்ன, எல்லாமே வந்து இன்றைக்கே வந்து நம்ம முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. பட் ஆனால் ஒரு சிக்னல் பப்ளிக் அட் லார்ஜுக்கு வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது, நம்பிக்கை. அதாவது இவன் சார் சொன்ன மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மேண்டேட் இல்லை அப்படின்னாலும் எங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோல் இது தான், லாங் டேர்ம் கோல் இது தான் அப்படின்றத கண்டிப்பாக இன்றைக்கி குறிப்பிடுவாங்க. இந்த எக்கனாமிக் சர்வேவோட ஒரு இண்டிகேஷன்ஸ் பட்ஜெட்டில் எப்படி ரிஃப்ளெக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம கடந்த 2 பட்ஜெட்டில் வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான அலோகேஷன்ஸ் வந்து அடாக்கால் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா அப்போ இருக்கிற அது வந்து தேவை. அதாவது இந்த கோவிட்லேருந்து நம்ம மீண்டு வரத்துக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாப் கிரியேஷன்ஸ் அதுக்காக தேவைப்பட்டது. இப்போ எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ஓரளவுக்கு வந்து அதை வந்து மீண்டு எழுந்து வந்துட்டாங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து மற்ற கண்ட்ரீஸோட நம்ம வந்து ஒரு வெல் மேனேஜ்டு இன்ஃப்ளேஷன் ஒரு 5.4% இருக்கும். கண்ட்ரீஸ் லைக் ஃப்ரான்ஸ், யூஎஸ்ஏவோட நம்ம வந்து அதை வெல் மேனேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கேட்ட அந்த கேள்வி தனிநபர் வருமான வரி எல்லா பட்ஜெட்லையுமே வந்து அது ஒரு ப்ராட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் த பீப்புள். இண்டிவிஜுவல் சேலரி ஏர்னிங்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குது, இவந்தோ வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் நிறையா ரிஃபார்ம்ஸ் ட்ரை பண்ணாங்க. அதாவது நியூ ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, ஓல்டு ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நியூ ஸ்கீமை வந்து ப்ரிஃபர் பண்ணுறவங்க சப்ஸ்டான்ஷியலாக இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் கண்டிப்பாக அதில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேசிக் எக்ஸம்ஷன் அப்படின்றது வந்து இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரல் எக்கனாமிக் பிரின்சிபல். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்மால் எக்ஸம்ஷன், அதை வந்து பேசிக் எக்ஸம்ஷனாக இருக்கலாம். ஏன்னா ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ் எப்படி இருக்குன்னா, பேசிக் எக்ஸம்ஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுன்ற ஒரு இது வரும். இன்றைக்கி வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க. ஒரு எல்லா டேட்டா வந்து ஒரு ப்ரெஸ் ஆஃப் பட்டனில் கடைசியாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி தான் ரிபேட் கொடுத்தாரு, அதுக்கு பின்னாடி எந்த எக்ஸப்ஷனும் கொடுக்கல. அதாவது பேசிக் எக்ஸம்ஷன் வழியாக இன்க்ரீஸ் பண்ணாமல், ஏன்னா டேக்ஸ் நெட்டில் நிறைய பேர் கொண்டு வரணுன்ற ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்குது ஃபைலிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். அதனால இது மாதிரியான அதர் எக்ஸம்ஷன் ரீபேட், நீங்கள் சொன்ன மாதிரி 87 ரீபேட் வந்து 7 lakhs வரைக்கும் இன்றைக்கி இருக்கிறது 8 lakhs 10 lakhs வரைக்கும் போகலாம். சில ஓல்டு ஸ்கீமில் நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து சேவிங்ஸ்க்கு வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் பெரிய அளவுக்கு குறைந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா சார், அதாவது இந்த நியூ ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கான அப்ஜெக்டிவை நிறைய பேருக்கு வந்து புரியணும். ஒரே நிமிஷம் மட்டும் அதை எடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஃபேமிலியிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலி அப்பா வந்து வீடு ஆல்ரெடி வச்சுருக்காரு, அவங்க வீட்டில் நான் இருக்கேன். நான் வந்து 2வது கேஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரொஃபஷனல்ஸ், நான் கடன் வாங்கி தான் வீடு வாங்கணும். 2 பேருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட், அது கடன் வாங்கி வீட்டுக்கு கடன் வாங்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு இருக்காது இல்லையா? அதனால தான் இந்த நியூ ஸ்கீம் அண்ட் ஓல்டு ஸ்கீம்ன்ற கான்செப்ட். சில பேருக்கு வந்து இந்த ஓல்டு ஸ்கீம்ன்றது சூட் ஆகும், சில பேருக்கு இந்த நியூ ஸ்கீம்ன்றது சூட் ஆகும். ஏன்னா நான் சேவிங்ஸ்க்காக நான் போய் வீடை வாங்கி கடன் வாங்கி பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. சில பேருக்கு அப்பா கவர்மெண்ட்டில் இருப்பாங்க, இன்சூரன்ஸ் இருக்கும், மெடிக்கல், நான் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணுன்றது அவசியம் இருக்காது. இது மாதிரி நிறையா நித்தி ஆயோக்கில் ரிசர்ச் பண்ணி தான் இந்த வந்து டாக்ஸிங் த கிராஸ், நீ 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறியா 20% டாக்ஸ் பே பண்ணு, அது இல்லாட்டா நீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் போட்டு நீ பாக்கி பே பண்ணு சொல்லிட்டு. ஸோ நான் எதிர்பார்க்கறது வந்து இந்த பேசிக் எக்ஸம்ஷனை ஸ்ட்ரைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஜென்ரேஷன் வந்து சேவிங் ஹேபிட்டே எல்லாம் போயிடாதா இந்த மாதிரி ஒரு ஊக்குவிச்சா? சார், இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல் அப்படி எல்லாருமே வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து ஒரு 2 bedroom உடனே ஃபஸ்ட்டு வாங்குறச்சே வந்து 1 crore கொடுத்து வாங்கிட்டு கடன் சுமை ஏற்றுக்காமல் நான் வந்து மற்ற அதர் ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்கணும். அதாவது ட்ரெடிஷ்னல் லிவிங்னு ஒரு கான்செப்ட், இன்றைக்கி மாடர்னைஸ் லிவிங்கில் நான் 30,000 ரூபா கூட நான் வாடகை பே பண்ணுறேன், அதுக்கப்புறமா ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் என்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன் அப்படின்றது. இன்றைக்கி ஜாப் வந்தோடனே சில பேர் கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் இல்லை கன்சர்வேட்டிவ் ஃபஸ்ட்டு வீடு தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. எதிர்பார்ப்புகள் அண்டு தேவை. நான் வந்து ஓல்டு ஸ்கீமை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணலை, அதனால தான். பட் தேவைகள் வந்து 2 விதமான மக்களுக்கும் இருக்கணும் அப்படின்றது. இன்றைக்கி இருக்கிற ஐடியில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 லட்சம் பேரில் ஒரு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 2 lakhs பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடாக நியூ ஸ்கீமை ஆஃப் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்றது முக்கியம். அது அவங்க விரும்புகிறாங்க, அரசும் அதை ஊக்குவிக்குது அப்படின்றது ஓகே. ஆனால் அது சரியா, இந்த சமூகத்திற்கு சரியா அப்படின்றது சார் கான்செப்ட் என்னன்னா, சேவிங்ஸ் டாக்ஸ் இது 2 தனியாக பிரிக்கணும். அதாவது நம்மளுடைய இதில் வந்து நீ டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக சேவ் பண்ணு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளில்
இன்சூரன்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க் ப்ரொடெக்ஷன். இல்ல இன்னைக்கு தனிநபர் கட்டக்கூடிய டாக்ஸ் வந்து கார்ப்பரேட்டோட அதிகமா இருக்கு. அப்படி கிடையாது, அப்படிதான் இருக்கு. சரி நம்ம பேசலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திரு கே ரகுநாதன் நம்முடைய நினைக்கிறார். திரு ரகுநாதன், அதிக அளவுக்கு மேனுஃபேக்சர் சர்வீஸ் செக்டார் தான் வேலை வாய்ப்பு, விவசாயிக்கு அடுத்ததாக அதிக அளவுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு துறை. அங்க என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு? இடைக்கால பட்ஜெட்டுக்கும் இந்த முழு பட்ஜெட்டிலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது மாற்றம் அடைந்திருக்கா? வணக்கம் தேவ்ஜி. முதல்ல வந்து நிதி அமைச்சர் 6வது முறையாக முழு பட்ஜெட் தொடர்ச்சியாக தாக்கல் செய்யும் முதல் பெண் நிதி அமைச்சர் என்ற பெருமை தமிழகத்திற்கும் தமிழகத்தை சார்ந்த நிதி அமைச்சருக்கும் வந்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவர் இதுவரை கொடுத்த பட்ஜெட் ஒவ்வொன்றுமே சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டதல்ல. முதலாவதாக டிமானிட்டைசேஷன் முடிந்த பிறகு, ஜிஎஸ்டி முடிந்த பிறகு, கோவிட் 1, 2 அதற்கு அடுத்தது, மூன்றாவதாக பொருளாதாரம் வீழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வந்த பொழுது, எலெக்ஷன் டைம்ல வந்த பொழுது, இப்பொழுது அடுத்த பட்ஜெட். ஒவ்வொரு முறையும் அவர்கள் சமாளித்துக் கொண்டே வந்திருக்கிறார். இதுவரையில் இருவரை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஒன்று அரசனுடைய நிதி நிலைமை. போன ஆண்டை பார்க்கும் பொழுது நேரடி வரி விதிப்பிலிருந்து வரக்கூடிய வருவாய், மறைமுக வரியிலிருந்து வரக்கூடிய வருவாய் இரண்டுமே மிக அதிக அளவுல பெருகி இருக்கு. இதுவரை இல்லாத அளவிலே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் 5 லட்சம் கோடி லாபத்தை ஈட்டியிருக்கிறது. அனைத்து வங்கிகளும் மிக அதிகமான லாபத்தை ஈட்டியிருக்கிறார்கள். ஆர்பிஐ கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டிவிடெண்ட் அதிகமான அளவுல பெறப்பட்டிருக்கிறது. தனிநபரின் வருமான வரி கலெக்ஷன் கார்ப்பரேட் வரி விதிப்பை விட அதிகமாயிருக்கு. இவை எல்லாம் பாசிட்டிவ் சைன். ஆகவே அரசு காப்பாற்றப்பட்டவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிஎஃப் கட்டும் இவை அனைவருமே காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். மிக அதிக அளவிலே அவர்கள் நிதிநிலை சீராகிடுச்சு அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவங்க வாங்கின ஒட்டுமொத்த ஜிடிபில 18% கடன் இருக்கு, வெளிநாட்டு கடன் இருக்கு. இந்த காலகட்டத்திலே நான் மீட்டெடுப்பதை பற்றி பேசிக்கொண்டீர்கள். அதனால தான் அவர்கள் சொல்லுவது உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமின்னு சொல்றதுக்கு காரணம் இவர்கள் இருவருமே மீட்கப்பட்டது. ஆனால் மீட்கப்படாதவர்கள் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்பை இழந்த, வேலை வாய்ப்பு குறைந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள், இவர்கள் மிக அதிக அளவிலே வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இம்போர்ட் அதிகமாயிருச்சு, எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருச்சு. இவைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டெபிசிட் அதிகமாயிருச்சு. சாமானிய மக்களின் கையிலே பணம் இல்லை, அதுதான் உண்மை. பணக்காரர்கள் மிக பணக்காரர்கள் ஆகியிருக்கிறார்கள். சாமானியர்கள் வருமானத்திலே இழந்து காணப்படுகிறார்கள். சிறு குறு தொழில் முனைவோர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள், அல்லது அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது காணாமலேயே போய்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் படும் கஷ்டத்தை நேற்றைய பொருளாதார அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்களை பற்றி சொல்லும் பொழுது, நாம் கடந்த முறை இவர்களுக்கு தேவையானதை செய்யவில்லை, செய்ய தவறிட்டோம்ன்றதையும் குறிப்பிட்டிருக்கு. ஆண்டிற்கு இனிமேல் 80 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய கடுமையில இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வேலை வாய்ப்பு குறையும் என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல உற்பத்தி துறையிலிருந்து ஜிடிபியினுடைய பங்களிப்பும் குறைந்திருக்கிறது. மூன்றாவதாக நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அனைவரை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இப்போ பர் கேபிட்டா ஜிடிபியில் இந்தியா $2600 தான் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் $70,000 இருக்கு. அப்போ பர் கேபிட்டா இன்கம், அதாவது தனிநபருடைய வருமானம் ஜிடிபியில் இருந்து எடுக்கும் பொழுது உயரவில்லை என்றால் நாட்டில் சுபிட்சம் வருவதற்கு வாய்ப்பில்லை. இவைகள் போக இந்த ஆண்டு இந்த நிதி அமைச்சர் மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில், குறிப்பாக இன்ஃபார்மல் செக்டர்ல இருந்து வேலை வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
வேலைவாய்ப்பை அதிக அளவுக்கு உருவாக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொண்டிருந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அண்மை காலமாக அதிக அளவுக்கு வரிச்சலுகை பெற்றதை பார்த்தோம். ஆனால் வேலைவாய்ப்புகள் அவங்க ஜெனரேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.